ஹலோ விவாஸ், வெல்கம் டு ரவதீஸ் தமிழ் கிச்சன். ரவதீஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான எக்லெஸ் சாக்லேட் கேக் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ரவதீஸ் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எக்லெஸ் கேக் செய்ய இப்போ தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். வெயினிங் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அதில் மேலே ஒரு பவுல் வச்சு டேர் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். மைதா பார்த்திங்கன்னா 110 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்துட்டேன். இப்போ அது கூடவே கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுடர் பார்த்திங்கன்னா 30 கிராம். இதே மைதாலேயே டேர் கொடுத்துட்டு 30 கிராம் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. முப்பது கிராம் எடுத்துட்டேன். அடுத்ததாக பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன். பேக்கிங் பவுடர் எப்போவுமே இந்த மாதிரி லெவல் பண்ணி தான் எடுத்துக்கணும். அடுத்ததாக பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். இதுலேயே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. அதுவும் இதே போல் தான் லெவல் பண்ணி எடுத்துக்கணும். இது 1/4 டீஸ்பூன். நான் 2 டீஸ்பூன் போடுறேன். அவ்வளோதான். இப்போ தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. அடுத்ததாக வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்ததாக பட்டர் எடுத்துக்கலாம். அன்சால்டட் பட்டர் 120 கிராம்ஸ். இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரூம் டெம்பரேச்சருக்கு மாற்றிடுங்க. $120 கிராம் எடுத்துட்டேன். அடுத்ததாக கண்டென்ஸ் மில்க் 300 கிராம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டேன். அடுத்ததாக பால் 80 கிராம் எடுத்துக்கோங்க. கிராம் எடுத்தாச்சு. இப்போ தேவையான எல்லா பொருட்களும் எடுத்துட்டோம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ளாரை சலிச்சு எடுத்து வச்சிடலாம். ஃப்ளாரை சலிச்சு எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணியே வச்சுருங்க. ஓப்பனில் இருந்தால் ஏர் ஃபார்ம் ஆகிடும். அடுத்ததாக நம்ம எந்த பேனில் கேக் செய்ய போகிறோமோ அந்த மோல்டு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு சைடு கீழே ஓரங்கள் எல்லாமே அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதில் நம்ம ஃப்ளாரும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா பட்டர் பேப்பரை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கீழே பட்டர் பேப்பரை வைக்கிறேன். பட்டர் பேப்பரை வச்சுட்டு அதுக்கு மேலே ஆயில் அப்ளை பண்ண தேவையில்லை. அடுத்ததாக எல்லாம் பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓடிஜி பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் போட்டுக்கோங்க. 180 டிகிரியில் பாட்டம் ரோலில் 10 நிமிஷம் போட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க பட்டரை சேர்த்துக்கலாம். பட்டரை சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டரை சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். நல்லா க்ரீமியாக இருக்குது. அடுத்ததாக இது கூட எடுத்து வச்சுருக்க கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். சுகர் ஆட் பண்ண போகிறதில்ல. சுகருக்கு பதிலாக கண்டென்ஸ் மில்க் போட்டிருக்கோம். சாக்லேட் கேக் பார்த்திங்கன்னா நல்ல
ரிச்சாக இருக்கும், டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். கண்டென்ஸ் மில்க் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பட்டரும் கண்டென்ஸ் மில்க்கும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா க்ரீமியாக இருக்குது. இப்போ அடுத்ததாக எடுத்து வச்சுருக்க பாலும் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிவிடுங்க. எல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஃப்ளார் சேர்த்துக்கலாம். ஃப்ளார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா ஃப்ளவரும் மிக்ஸ் பண்ணிட்டேன். கட் அண்ட் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். எக் கேக் பார்த்திங்கன்னா பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி திக்காக தான் இருக்கும். இப்போ நம்ம கேக் மோல்டில் சேர்த்துக்கலாம். நல்லா ஈவனாக பண்ணிக்கோங்க. கீழே வச்சு டேப் மட்டும் பண்ணிடக்கூடாது. அவ்வளோதான். இப்போ ஓடிஜியில் வச்சிடலாம். ஓடிஜி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம உள்ளே வச்சிடலாம். இதில் பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் வைங்க. பாட்டம் ரோல் இருக்கணும். ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 180 டிகிரி வச்சுக்கோங்க. கேக் வச்சு 30 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி வெளியிடுங்க. ஃபஸ்ட்டு சைடில் வந்து ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பாருங்கள். லைட்டாக ஈரப்பதம் இருக்குது. அதே போல் சென்டர்லேயும் பாருங்கள் சென்டர்லேயும் இந்த மாதிரி வந்திருக்கு, ஒட்டிட்டு வந்திருக்கு. இன்னும் உள்ளே வேகலை நகர்த்தோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் அதே பாட்டம் ரோலில் வச்சு பேக் பண்ணிடலாம். மறுபடியும் 10 நிமிஷம் வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். அதே போல் ஃபஸ்ட்டு வந்து சைடில் குத்தி பாருங்கள். ஸ்டிக்கில் எங்கேயும் ஒட்டல. சென்டரில் குத்தி பாருங்கள். சென்டர்லேயும் ஸ்டிக்கில் எங்கேயும் குத்தலை. இப்போ கேக் வந்து நல்லா உள்ளே வெந்துருச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ கேக்கை வெளியே எடுத்துடலாம். அப்படியே கமுத்தி போட்டு லைட்டாக ஷேக் பண்ணி விடுங்க. மேலே இருக்க பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம்.
அழகாக வெந்திருக்கு. நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. கண்டென்ஸ் மில்க் போட்டதுனால கேக் வந்து டேஸ்ட் வந்து ப்ரௌனி மாதிரியே இருக்கும். எக்லெஸ் சாக்லேட் கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சாக்லேட் ஊற்றிக்கலாம். டேஸ்ட் வந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்கள் பிளாக் ஃபாரஸ்ட் செய்கிற மாதிரி இருந்தால் நான் எடுத்திருக்க இந்த மெஷர்மெண்ட் வந்து 1 kg பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கு வரும். இந்த ஸ்பாஞ்ச் கேக்கோட வெயிட் பார்த்திங்கன்னா 600 கிராம் இருக்குது. நம்ம சாக்லேட்டு க்ரீம் எல்லாம் போட்டோமா 1 kgக்கு மேலே வந்துடும். இப்போ நான் வந்து க்ரீம் எதுவும் போடாமல் சாக்லேட் மட்டும் நடுவில் ஆட் பண்ணி சாப்பிட போகிறேன். இப்போ இதை சென்டரில் மட்டும் 2ஆக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட் பண்ணிட்டேன். உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. இதே போல் நான் இன்னொரு கேக் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நான் 4 லேயர் வச்சு அடுக்க போகிறேன். டார்க் சாக்லேட் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். டபுள் பாயில் பண்ணி மெல்ட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் க்ரீம் சேர்க்குறேன். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாக்லேட்டு க்ரீமும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ அடுத்தது கேக்கில் அப்ளை பண்ணிக்கலாம். கேக் போர்டில் கொஞ்சமாக சாக்லேட் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக் வந்து நகராமல் இருக்கும். மேலே இருக்கு இல்லையா, அந்த கேக்கை வந்து அடியில் வச்சுக்கலாம். பிளாக் ஃபாரஸ்ட் செய்கிற மாதிரி இருந்தால் சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ நார்மலாக சாக்லேட் கேக் சாப்பிட்றதுனால சுகர் சிரப்பை நான் ஆட் பண்ணல. இப்போது இந்த கேக் மேலே மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. மேலே ஃபுல்லாக சாக்லேட் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ அடுத்த லேயர் வச்சுக்கலாம். இப்போ இது மேலேயும் சாக்லேட் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக இன்னொரு லேயர் வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி இன்னொரு கேக் செஞ்சு வச்சுருந்தேன். இப்போ அந்த லேயரை மேலே வைக்கிறேன். அதே போல் சாக்லேட் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக லாஸ்ட் லேயரை மேலே வச்சுக்கலாம். மேலேயும் ஃபுல்லாக சாக்லேட் அப்ளை பண்ணிக்கலாம். கேக் ஃபுல்லாக சாக்லேட் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ மேலே கொஞ்சமாக சில்வர் பால்ஸ் போட்டுக்கலாம். பார்க்க அழகாக இருக்கும். நல்ல டேஸ்டான எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச எக்லெஸ் சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.